Taste the Daily. விழுப்புரத்தில் 26 ஏரிகளுக்கு நீர் ஆதாரமாக உள்ள பம்பை அணைக்கட்டு ஃபெஞ்சல் புயலால் சேதமடைந்தும் இதுவரை சீரமைக்கப்படாமல் அலட்சியம் செய்து வருவதற்கும் அதன் இரு கரைகளை காணாமல் போக செய்ததற்கும் பொதுப்பணித்துறையினருக்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்பெண்ணையாற்றின் கிளையாறான பம்பையாறு விழுப்புரம் மாவட்டத்தில் 49 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்தோடி 26 ஏரிகளில் தண்ணீரை நிரப்பிச் செல்கிறது. இதன் மூலம் 10,000 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட ஃபெஞ்சல் புயலின் போது தீயசக்தி திமுக அரசு தென்பெண்ணையாற்றில் முன்னறிவிப்பு இன்றி பல லட்சம் லிட்டர் தண்ணீரை திறந்துவிட்டு மக்களை அவதிக்குள்ளாக்கியது. இதன் காரணமாக பம்பை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் கரைகள் பல இடங்களிலும் உடைப்பு ஏற்பட்டது. அப்போது ஐயங்கோவில்பட்டியில் உள்ள பம்பை அணைக்கட்டின் ஷட்டர்கள் சேதமடைந்து இருபுற கரைகளையும் உடைத்து கொண்டு வெளியேறிய வெள்ளத்தால் ஏரிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் கிளை வாய்க்கால்களும் சேதமடைந்ததுடன் குடியிருப்புகளிலும் நிலங்களிலும் தண்ணீர் புகுந்து மக்களை ஆற்றொணா துயரில் ஆழ்த்தியது. 6 மாதங்களாகியும் சேதமடைந்துள்ள ஆற்றின் கரைகள் சீரமைக்கப்படாத நிலையில் சாதாரண மழைக்கே ஊருக்குள் வெள்ளம் புகுந்து கடும் சேதம் ஏற்படும் என்று அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் பம்பை ஆற்றின் கரைகளை பலப்படுத்தி சீரமைக்க வேண்டும், ஐயங்கோவில்பட்டியில் சேதமடைந்த அணைக்கட்டை சீரமைத்து அதன் இருபுற கரைகளையும் பலப்படுத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காக விடிய அரசு அலட்சியம் காட்டி வருகிறது. இதனால் வருகின்ற தேர்தலில் இந்த விவசாய விரோத ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்டவும் குடிமராமத்து உள்ளிட்ட பல பணிகளை செய்து விவசாயிகளின் தோழனாக விளங்கும் அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைக்கவும் அப்பகுதி விவசாயிகள் உறுதியான மனநிலையில் உள்ளனர். அதுக்கு எதுவும் செய்யல. எங்கள் இதில் ஒரு 1000-2000 ஏக்கர் நிலம் இருக்குது ஐயங்கல்பட்டு பஞ்சாயத்தில். அதுவும் விவசாயத்துக்கு எதுவும் செய்யலாத இருக்காங்க சார். நாங்கள் பல முறை சொல்லியாச்சு சார். சொல்லி பார்க்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க சார். பீடவுளுக்கு இல்லை சொன்னாக்கா பீடவுலேருந்து ஒரு கான்ட்ராக்ட் யார்கிட்ட விட்டாங்களாம். 3 தடவை வண்டி திருப்பி எடுத்துன்னு போயிட்டாங்க சார். எடுத்துன்னு போயிட்டு இது வரைக்கும் அந்த வண்டி திரும்பி போன பிறகு இது வரைக்கும் அது மண் விடலன்னு சொல்கிறாங்க சார். பீடவுள் கண்ட்ரோல் யாருது சார்? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டில் ஏரியில் மண் விடலன்னு சொல்லிட்டு இவங்களே கதை சொல்கிறாங்க. அது என்ன தான் சார் ஏற்றுக்க முடியாத கதை இது. பார்த்தீங்கன்னா மிகவும் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய அணைக்கட்டாக இது இருக்குது. இது என்ன காரணம்னா சரியான பராமரிப்பு இல்லை. இது பொதுப்பணித்துறையுடைய பகுதியில் இருக்குது. அவங்க கரை சரி பண்ணாங்க. ஆனால் கரைகளை சரி பண்ணுன்ற பேரில் ரொம்ப குறுகலாக அது அகலப்படுத்தாமல் குறுகலாக மண் அணைச்சி இருக்கிற மண்ணுங்களை அதிலே வாரி அணைச்சி சரி பண்ணாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா இது நம்ம குடியிருப்பு பகுதியில் இருக்கிற பல வீடுகளுக்குள்ளே தண்ணி புகுந்து நிறைய பெரும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு.